வீட்டில் உள்ள செல்வம் வீணாக போகக்கூடாது என்றால் இந்த பொருட்களை தப்பித் தவறியும் கூட தானம் செய்யாதீர்கள். சமையல் பாத்திரங்கள், துடைப்பம், முறம் இவையெல்லாம் தெய்வீக சக்தி கொண்டவை. இவைகளை தானம் செய்தால் அந்த மகாலட்சுமி சக்தி வீட்டை விட்டு விலகும். மாலை 6 மணிக்கு பிறகு அரிசி, பால், உப்பு போன்ற வெள்ளை பொருட்களை தானமாக கொடுக்க கூடாது. தங்க நகைகள், குறிப்பாக தங்க நகைகள் யாருக்கும் தானமாக கொடுக்காதீர்கள். இவை செல்வத்தை விலக்கக்கூடியவை. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமையில் வெண்ணெய் உருக்க வேண்டாம். பாகற்காய் சமைக்க வேண்டாம். வீட்டில் தண்ணீர் சொட்டும் குழாய்களை சரி செய்யுங்கள். பழைய உடைந்த சாமி படங்களை வைக்காதீர்கள். ஓடாத கடிகாரம், முட்செடி வீட்டில் வைத்திருக்கவே கூடாது. செல்வ வளம் வீட்டில் நிரந்தரமாக தங்க ஆன்றோர்கள் சொல்லியுள்ள வழிமுறைகளை காரணங்களுடன் முழுமையான வீடியோவாக பதிவிட்டுள்ளேன். விருப்பமுள்ளவர்கள் இத்துடன் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். இந்த ஆன்மீக வழிமுறைகள் செல்வம் நிலையாக இருக்கவும், லக்ஷ்மி தாயாரின் அருள் கிடைக்கவும் உதவுகின்றன. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹா.